ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட குழம்பு மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கிடையில் சின்ன வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, பூண்டு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மாங்காவையும் கழுவி கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். வறுக்கிறதுக்கு தனியா, மிளகு, ஜீரகம், சோம்பு, கசகசா எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம பவுடராக பண்ணிக்கலாம். பவுடராக பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருந்த வெங்காயம், தக்காளியில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு அதையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பவுட்ரு கூடவே நான் பூண்டு போட்டு அரைக்கல. பூண்டு போட்டாலும் நல்லாயிருக்கும். அந்த அரைக்கிற பவுடரில் வெந்தயம் கலந்துக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். நான் வெங்காய வடகம் போட்டு தாளிக்கிறதுனால வெந்தயம் கலந்துக்கல. எல்லாத்தையும் அது கூடவே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த புளி தண்ணியிலையே எடுத்து வச்சுருந்த மீதி வெங்காயம், தக்காளி எல்லாத்தையுமே அது கூடவே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது தேங்காய் இல்லாதப்ப இது மாதிரி பண்ணுறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் கொத்தமல்லி வாசனை பிடிக்கிறதில்ல, அதனால் நாங்கள் போடலை. உங்களுக்கு பிடிக்கும்னா கொத்தமல்லி வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரில் கொஞ்சமாக வெல்லம் போடணும். புளி போடுறப்ப வெல்லம் போட்டால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். குக்கரில் எண்ணெய் விட்டுட்டு தாளிப்பு வடகம் போட்டு அது பொரிஞ்சோன்னே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த எல்லா குழம்பையும் அதில் ஊற்றிடலாம். அது கூடவே மாங்காவையும் போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். மாங்காய் அதுக்கு மேலே வேகாது, ரொம்ப வெந்துடும் அதுக்கு மேலே வச்சோம்னா. அதனால் எடுத்தோன்னே நான் குழம்ப தனியாக மாற்றிட்டேன். இது ஷீலா மீன் கழுவி வச்சுருக்கேன். அந்த குழம்புல இப்போ ஷீலா மீனை போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு 7 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மீடியமில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்மரில் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு நான் அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ராவே விட்டுருந்தேன். ஜென்ட்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் உடையாமல் மீன் வரும். இதுக்கிடையில் சாதமும் வச்சுட்டேன், தயிரும் இருக்குது. குழம்ப தனியாக எடுத்து வச்சுட்டு மீனை தனியாக எடுத்து வச்சுட்டு மாங்காவையும் ஃபஸ்ட்டே தனியாக எடுத்து வச்சுட்டேன். தேங்காய் ஊற்றாதப்ப இந்த மாதிரி பவுட்ரு போட்டு குழம்பு வச்சோம்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். தண்ணியாக தான் இருக்கும் குழம்பு, ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஊற்றி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நிறைய ஊற்றி சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மீனையும் தனியாக எடுத்து வச்சுட்டேன், மாங்காவையும் தனியாக எடுத்து வச்சுட்டேன். அன்னைக்கு லன்ச் பிளேட் எங்களுக்கு இது தான். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.